தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க மக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், உங்க விரிவான தகவல். வணக்கம் ராஜிகா. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் விசாரமன் ஆலய தசரா திருவிழா மற்றும் நவராத்திரி திருவிழா காரணமாக கடந்த 10 நாட்களாக ஏராளமான பொதுமக்கள் மாலை அணிவித்து விடுதலை. இந்த நிலையில் தசரா திருவிழா முடிவுற்றதை தொடர்ந்து அசைவ உணவு சாப்பிடுவதற்காக மீன்களை வாங்கி நாட்டுப்படகு மீன்பிடித்து ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்தனர். இந்த நிலையில் இன்று தனிப்பட்ட என்பதால் ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்ற நாட்டுப்படகுகள் கரைத்து மணிகண்டன் இணைப்புல இருக்குங்க, தொடர்ந்து உங்க கருத்துக்களை சொல்லலாம். வணக்கம் ராஜிகா. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் விசாரமன் ஆலய தசரா திருவிழா மற்றும் நவராத்திரி திருவிழா காரணமாக கடந்த 10 நாட்களாக ஏராளமான பொதுமக்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து வந்தனர். இந்த நிலையில் தசரா திருவிழா முடிவுற்றதை தொடர்ந்து அசைவ உணவு சாப்பிடுவதற்காக மீன்களை வாங்க திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திற்கு ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்தனர். இந்த நிலையில் இன்று சனிக்கிழமை என்பதால் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நாட்டுப்படகுகள் கரை திரும்பின. மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையில் மீன்களை வாங்க பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. இதன் காரணமாக மீன்களின் விலை உயர்ந்து காணப்பட்டது. அதாவது சீரா மீன் 1 கிலோ 1100 ரூபாய் வரையும், விலை மீன், மூடி, பாறை ஆகிய ரக மீன்கள் கிலோ 500 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரையும், சூப்பர் நண்டு 1 கிலோ 200 ரூபாய் வரையும், நெத்திலி 1 கூடை 3000 ரூபாய் வரையும், முண்டகக்கன்னிப்பாறை என்ற மீன் 1 கூடை 1000 ரூபாய் வரையும் விற்பனையானது. 2 வாரங்களுக்கு பின்பு மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.